நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை. வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். நீண்டகால பொருளாதார மறுமலர்ச்சி பற்றி ஜனாதிபதி தனியார் துறையுடன் பேச்சுவார்த்தை. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் அங்கீகாரம். அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகளை மக்கள் அங்கீகரித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பிரதமர் தலைமையிலான கூட்டத்தில் கொரோனா தொற்று மரணிக்கும் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை புதைக்கும் சாத்தியம் பற்றிய ஆராய்வு. உலகச் செய்தியில் கோவிட்-19 தொற்று பரம்பலை கட்டுப்படுத்துவதற்காக பிரான்சில் இரவு நேர ஊரடங்கு. விளையாட்டுச் செய்தியில் விளையாட்டுத்துறை இலக்கிய விருது விழா இன்று. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். சமூகத்தின் சகல பிரிவுகளும் பாதுகாக்கப்படும் வகையில் பொருளாதார அபிவிருத்தி இடம்பெற வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார். இந்த நடைமுறையில் தனியார் துறையின் பங்களிப்பும் புதிய அணுகுமுறைகளும் அவசியம் என ஜனாதிபதி கூறினார். நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் தனியார் துறை தொழில் முயற்சியாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இந்த விடயங்களை கூறினார். பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளிலும் சீரான வளர்ச்சியை கொண்டு வருவதே தமது நோக்கம் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். இதற்கு உதவும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு, அதற்கான தடைகள் அடையாளம் காணுமாறும் தனியார் துறைக்கு ஜனாதிபதி யோசனை கூறினார். குறிப்பாக கோவிட்-19 பரவலின் காரணமாக முடங்கியிருக்கும் பொருளாதாரத்துக்கு புத்துயிர் அளித்து நீண்டகால பொருளாதார வளர்ச்சியை அடைவதை நோக்கமாக கொண்டு தனியார் தொழில் முயற்சியாளர்களை குழுக்களாக சந்திப்பதென ஜனாதிபதி சமீபத்தில் முடிவு செய்திருந்தார். நேற்று 2வது குழுவினருடனான சந்திப்பு இடம்பெற்றது. சுற்றுலா, கட்டிடம் மற்றும் வீதி நிர்மாணம், தொடர்பாடல், தொழில்நுட்பம், ஹோட்டல் வணிகம், மூலிகை உற்பத்தி, கால்நடைகள், பசும்பால், உப்பு உற்பத்தி, விவசாய உற்பத்திகள், சிறு ஏற்றுமதி பயிர்கள், சேதன பயிற்சிகை போன்ற துறை சார்ந்த முன்னணி நிறுவனங்களின் தலைவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றனர். தங்கள் வணிகத் துறைகளின் தற்போதைய நிலைமை குறித்து ஜனாதிபதி அவர்களுக்கு விளக்கமளித்த அவர்கள் தற்போது அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளையும் விவரித்தனர். இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க